வணக்க மக்களே, இது வாழ்க்கை பயணத்தில் நாள் 43. இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சதும் நம்ம நண்பர் வந்து வண்டியை சர்வீஸ் விட்டுருந்தாரு. அது வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மள மார்னிங்கே கூப்பிட்டு போயிட்டாரு. அது ஒன்றும் பார்க்காம வண்டியை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு சின்ன வேலை என்ன வாங்கினா ஒன்று போய் வாங்கணும். அது என்னன்னு உங்களுக்கே இப்போ பார்க்க சொல்லியே தெரிஞ்சிருக்கும். சரி, அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு டைமை பார்க்குறோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலேஜுக்கு விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்து தப்பால் டிப்பின்னு கிளம்பியாச்சு. மெட்ரோ ஏறிட்டு இறங்கிட்டோம். நம்ம நண்பர் வந்து சும்மா கீழே ஏதோ தட்டிட்டு வந்திருக்காரு போல. பார்த்தா உள்ள காசு மாட்டியிருக்கு போல. அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சோடனே வாங்கி கொடுத்த நண்பருக்கு நம்ம உமா கொடுத்து டப்பால் டிப்பின்னு சீக்கிரமாக நம்ம காலேஜ் கிளம்பி போயாச்சு. காலேஜும் இன்னைக்கு ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் போச்சு. அப்புறமா ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் சாப்பிட்டுன்னு கார்ட்டூன்லாம் பார்த்து முடிச்சோன்னே நம்ம இந்த வீக் வந்து ஒழுங்காகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறைய பிரச்சனையில் மாட்டியிருந்தாலும் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியல. சரி, அதனால் இன்றைக்கி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஸ்டாண்டில் ஆரம்பித்தேன். ஹேண்ட் ஸ்டாண்ட் எப்பயுமே எனக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கும். ஆனால் இன்னும் கூட நல்லா பண்ணலாம். அப்புறம் நான் முன்னாடியே செட் பண்ணி வச்ச காம்போலாம் இப்போ ட்ரை பண்ணுறேன். எதுவுமே சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. கொஞ்ச நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதனால எதுவுமே ஃபார்ம்ல இல்லை. இனிமேட்டு வந்து கரெக்டான டைமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். முடிவெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு சீக்கிரமே நம்ம அந்த நாளை முடிச்சிட்டோம். டாடா பாய்.